தேவி மாஹாத்மியம் வரலாறு. மகாபாரதத்தின் நடுநாயகமாக 700 ஸ்லோகங்கள் அடங்கிய பகவத்கீதை அமர்ந்திருப்பது போல் மார்க்கண்டேய புராணத்தில் 700 மந்திர வடிவான தேவி மகாத்மியம் அமைந்திருக்கிறது. இது சண்டிகா தேவியின் பெருமையை கூறுவதால் சண்டி என்றும் 700 மந்திரங்கள் அடங்கியதால் சப்தசதி என்றும் கூறப்படும். ஆஸ்திகர்களால் இது இமயம் முதல் கன்னியாகுமரி வரை பாரத தேசம் முழுவதும் பாராயணத்திற்கும் ஜபத்திற்கும் ஹோமத்திற்கும் உலக க்ஷேமத்திற்காகவும் அரிஷ்ட நிவிருத்திக்காகவும் தொன்று தொட்டு பெரிதும் கையாளப்பட்டு வருகிறது. இதற்கு உரைகள் பல உள்ளன. இவற்றுள் சில சாந்தனவி, புஷ்பாஞ்சலி, ராமாஸ்ரமி, நாகேசி, குப்தவதி, தம்ஷோத்தராம், துர்கா பிரதீபம் என்பனவாம். காத்யாயினி தந்திரம், கடகதந்திரம், குரோடதந்திரம், மேருதந்திரம், மரீச்சிகல்பம், ருத்ரயாமளம், சிதம்பர ரகசியம் முதலிய ஆகம நூல்களிலும் பல்வேறு புராணங்களிலும் தேவி மாஹாத்மியத்தின் பெருமை விளக்கி கூறப்படுகிறது. பூர்வ பாகத்தில் கவசம், அர்கலம், கீலகம், ராத்திரி சூக்தம், நவாக்ஷரி, விவேச்சனம் ஆகியனவும், நடுவில் 3 சரித்திர வடிவில் தேவி மாஹாத்மியமும், கடைசியில் தேவி சூக்தம், ரகசியத்ரயம் ஆகியனவும், அனுபந்தமாக துர்கா சப்தஸ்லோகி, துர்கா சூக்தம், இந்திராட்சி ஸ்தோத்திரம், துர்கா ஆபத்துத்தாரகாஷ்டகம், தேவ்யபராஷமாபன ஸ்தோத்திரம் முதலியவை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பிரம்ம வித்யையும் ஸ்ரீவித்யையும் ஒன்றே என்பதை கருத்தில் கொண்டு தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்ய வேண்டும். பிரம்ம வித்யான வேதாந்தம் கூறும் உண்மைகளை அனுபவத்திற்கு கொண்டு வர வழிகாட்டுவது ஸ்ரீவித்யை. மந்திரமும் தந்திரமும் ஸ்ரீவித்யில் அடக்கம். ததாதாம் தார மித்யாஹு ரோமத்மேதி பகுஸ்ருதாக தாமவே சக்திம் ப்ருவதே ஹரி மாத்மேதி சாப்பரே. ஒரே பரம்பொருள்தான் ஓம் என்ற பிரம்ம வித்யா மந்திரத்தாலும் ஹ்ரீம் என்ற ஸ்ரீவித்யா மந்திரத்தாலும் கூறப்படுகிறது. பிரம்மமும் பிரம்ம சக்தியும் பிரிக்க முடியாததாதலால் ஓங்காரமும் உபயாத்மகம், ஹ்ரீங்காரமும் உபயாத்மகம். ஹ்ரீம் என்பது மாயா பீஜம் அல்லது புவனேஸ்வரி பீஜம் என்றழைக்கப்படும். விதையிலிருந்து முளை, கிளை, அரும்பு, மலர், காய், கனி முதலியன தோன்றுமா போல் புவனேஸ்வரி பீஜத்திலிருந்து மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி தோன்றுகின்றனர். அவர்களுடைய சமஷ்டி மந்திர வடிவங்களில் முக்கியமானவை 2. நவாக்ஷரி மந்திர தீட்சை பெற்றவர் நவாவர்ண ஜபத்திற்கு அங்கமாக சப்தசதி பாராயணத்தையும், சப்தசதி மந்திரத்தை முக்கியமாக கொண்டவர் அதற்கு அங்கமாக நவாக்ஷரி ஜபத்தையும் அனுஷ்டிப்பது காணப்படுகிறது. சிதம்பர ரகசியத்தில் பரமேஸ்வரர் பார்வதி அன்னைக்கு கூறியது, தேவியே, சப்தசதியின் மகிமையை கூறுகிறேன் கேட்பாய். அதை படிப்பவர் ஏழ்மை நின்று விடுபடுவர். சின்மயமான திரிபுரா 3 வடிவு கொண்டாள். அசுரர்களை போக்கி தேவர்களுக்கு அருள் புரியும் பொருட்டு பரதேவதை காளி உருவு கொண்டாள். அவளே காலாந்திரத்தில் லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் தோன்றினாள். அவள் வரலாறு 13 அத்தியாயங்களில் 700 மந்திரங்களில் மார்க்கண்டேய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அதை படிப்பவர் எல்லா உபத்திரவங்களினின்றும் விடுபட்டு சகல சௌக்கியங்களையும் அடைவர். கிருதுக்களில் எங்கனம் அஸ்வமேதமோ, தேவர்களில் எங்கனம் ஹரியோ, அங்கனம் ஸ்துதிகளில் சப்தசதி என்று டாமர தந்திரம் கூறுகிறது. யதா வேதோ ஹ்யனா திர்ஹி தத்வத் சப்தசதி சம்ருதா. வேதம் எப்படி அனாதியோ அப்படி சப்தசதி என புவனேஸ்வரி சம்ஹிதை கூறுகிறது. இதை பாராயணம் செய்ய நித்திய கர்மாவை முடித்து பரிசுத்தமான இடத்தில் அமர்ந்து ஆச்சமனம், பிராணாயாமம், சங்கல்பம் முதலியவற்றை செய்து கொண்டு சாவதானமாக முன் பின் கூறியுள்ள அங்கங்களுடனும் நவாக்ஷரி ஜபத்துடனும் கை கொள்ள வேண்டும். ஒரே தடவையில் 13 அத்தியாயங்களையும் பாராயணம் செய்ய அவகாசம் இல்லாத போது மத்திம சரித்திரத்தை மட்டும் படிக்கலாம். அல்லது தொடர்ச்சியாக 7 தினங்களில்
1, 2, 3 அடுத்த நாள், 4 மறுநாள், 5, 6, 7, 8 அதற்கு அடுத்த நாள், 9 மற்றும் 10ஆம் அத்தியாயம் அதற்கு அடுத்த நாள், 11ஆம் அத்தியாயம் அதற்கு அடுத்த நாள், 12, 13ஆம் அத்தியாயம் அதற்கு அடுத்த நாள் என்ற கிரமத்தில் படிக்கலாம். ஒரு சரித்திரத்தில் அரை குறையாக படிக்கக்கூடாது என்ற நியமம் இந்த முறைக்கு இல்லை. மனப்பாடம் செய்து புஸ்தகமில்லாமல் ஜபித்தல் சிறந்தது. ஞானினாமபி சேதாம்சிஹி துர்கே சம்ருதா சர்வாபாதா பிரஜமனம் போன்ற மந்திரங்களை தனியாக ஜபம் செய்தால் அந்தந்த மந்திரத்திற்கு அனுகூலமான மூர்த்தியை அந்தந்த சரித்திரத்தில் கூறியபடி நியாசமும் தியானமும் செய்து அதற்கு இயைந்தபடி விஸ்வேஸ்வரீம் ஜெகத்தாத்ரீம் சக்ராதயா சூரகணகா அல்லது நமோ தேவ்யை மகாதேவியை என்ற ஸ்துதியை செய்ய வேண்டும். சகாம பக்தன் இதனால் மனதில் கருதியதை அடைவான். நிஷ்காம பக்தன் மோட்சத்தை அடைவான். சுரத மகாராஜருக்கு மேதாவி மகரிஷி கூறியதாவது: பரமேஸ்வரியை சரணடைவாய். அவளை ஆராதித்தால் அவள் இகலோக இன்பங்களையும் ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையும் அளிப்பாள். அரசன் தன் அரசாட்சியை மீண்டும் பெற்று இன்ப வாழ்வெய்தி எதிர்காலத்தில் மனுவாக விளங்கப் போகிறான் என்றும், சமாதி என்ற வைசியன் ஞானம் பெற்று மோட்சமடைந்தான் என்றும் கூறி தேவி மகாத்மிய வரலாறு முடிவடைகின்றது. ஸ்ரீ தேவி மகாத்மியம் கவசம். மார்க்கண்டேய முனிவர் கூறியது: பிரம்மதேவரே, எது உலகில் மிக்க இரகசியமானதோ, மனிதர்க்கு எல்லா ரக்ஷையையும் அளிப்பதோ, இதுவரை எவருக்கும் சொல்லப்படாததுள்ளதோ அதை உலக நன்மைக்காக எனக்கு உபதேசித்தருளல் வேண்டும். பிரம்மதேவர் கூறினார்: பிராமணரே, உயிர்கள் அனைத்திற்கும் உபகாரமாகியதும் மிக்க இரகசியமாகியதும் புண்ணியமாகியதுமான தேவி கவசம் உள்ளது. பெருமைமிக்க முனிவரே, அதை தாங்கள் கேட்க வேண்டும். முதலாவது பர்வதராஜ புத்திரி, 2வது பிரம்மச்சாரிணி, 3வது சந்திரகாண்டா, 4வது குக்ஷ்மாண்டா, 5வது ஸ்கந்தமாதா, 6வது காத்யாயினி, 7வது காலராத்திரி, 8வது மகாகௌரி, 9வது சத்திப்பிரதா என இவ்வாறு துர்க்கையின் 9 வடிவங்கள் உமக்கு எடுத்துரைக்கப்பட்டன. இந்நாமங்கள் பெருமைமிக்க வேத புருஷனாலேயே கூறப்பட்டவை. அக்னியால் எரிக்கப்பட்டவர்களும் யுத்தத்தில் சத்ருவினிடை அகப்பட்டு கொண்டவர்களும் கடக்க முடியாத சங்கடத்தில் பயம் அடைந்தவர்களும் மேற்கூறிய நாமங்களில் ஒன்றை மனதால் நினைத்து தேவியிடம் சரண் புகுவார்களாகின் அவர்களுக்கு யுத்த சங்கடத்தில் தீங்கு சிறிதும் ஏற்படாது. அவர்களில் ஒருவருக்கும் ஆபத்து வர நவதுர்க்கைகளும் பார்த்திருக்க மாட்டார்கள். துர்கா தேவியானவள் எல்லா துன்பங்களையும் துடைப்பாள். எவர்களால் பக்தியுடன் தேவியானவள் நினைக்கப்பட்டாலோ அவர்களுக்கு செல்வ பெருக்கு நிச்சயம் ஏற்படும். சாமுண்டா தேவியானவள் பிரேதத்தை ஆசனமாய் கொண்டவள். வாராகி தேவி எருமையை வாகனமாக கொண்டவள். இந்திராணி தேவி ஐராவதம் என்ற யானையை வாகனமாக கொண்டவள். விஷ்ணு சக்தியான மகாலட்சுமி கருட வாகனமுடையவள். மகேஸ்வர பத்னி ரிஷப வாகனமுடையவள். குமாரக் கடவுளின் சக்தி மயில் வாகனமுடையவள். எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மபத்தினி ஹம்ச வாகனத்தை உடையவள். எல்லோருமே பல வகை ஆபரணங்களும் பூண்டு பல வகை ரத்னங்களால் பிரகாசிப்பார்கள். எல்லா தேவிகளும் கோபத்தால் கலங்குபவர்களாய் தேரில் ஏறி தேவர்களை ரட்சிக்கும் பொருட்டு காட்சியளிக்கின்றனர். சங்கம், சக்கரம், கதை, கத்தி, கலப்பை, உலக்கை முதலிய ஆயுதங்களும், கேடகம், தோமரம், கோடரி, கயிறு, குந்தாயுதம், திரிசூலம், ஒப்புயர்வற்ற சார்ங்கம் என்னும் வில் ஆகிய ஆயுதங்களை அவர்களின் தேக நாசத்திற்கும் பக்தர்களின் பயநாசத்திற்கும் தேவர்களின் நன்மைக்குமாக தரிக்கின்றனர். மகாபலம் பொருந்தியவளே, மகோத்சாகம் பொருந்தியவளே, கொடிய பயத்தை போக்குபவளே, சத்ருக்களுக்கு பயத்தை வளர்ப்பவளே, காட்சிக்கரிய தேவியே, எம்மை காத்தருள்வாய். கிழக்கில் என்னை இந்திராணி காப்பாற்றட்டும். அக்னி மூலையில் அக்னி தேவதையும், தெற்கில் வாராகி அன்னையும்,
நிருத்தி மூலையில் கட்கதாரிணியும் காப்பாற்றட்டும். மேற்கில் வாருணி சக்தியும் வாயு மூலையில் மிருகவாகினியான வாயு சக்தியும் காப்பாற்றட்டும். வடக்கில் கௌமாரியும் ஈசான மூலையில் சூலதாரிணியும் காப்பாற்றட்டும். பிராமணி மேலே நீ காத்தருள்வாய், விஷ்ணு சக்தியே கீழே நீ காத்தருள்வாய். இங்கனம் 10 திசைகளையும் சகல சவவாகமுடைய சாமுண்டா தேவி காத்துருள வேண்டும். ஜெயா சக்தி என் முன் நிற்கட்டும், விஜயா சக்தி பின் இருக்கட்டும், அஜிதா இடது பக்கமும் அபராஜிதா வலது பக்கமும் இருக்கட்டும். சிகையை உத்யோகினி சக்தியும் சிரசில் உறையும் உமா சிரசையும் லலாடத்தில் மாலாதாரியும் புருவத்தை யசஸ்வினியும் காத்தருள வேண்டும். புருவ மத்தியில் திரிநேத்ரா தேவியும் நாசிகையில் யமகண்டா தேவியும் கண்களின் நடுவில் சங்கினி சக்தியும் காதுகளில் துவாரவாசினி சக்தியும் ரட்சிக்க வேண்டும். கன்னத்தில் காளிகா தேவியும் கர்ண மூலத்தில் சாங்கரி தேவியும் நாசிகைகளில் சுகந்தா தேவியும் மேலுதட்டில் சர்ச்சிகா தேவியும் ரட்சிக்கட்டும். கீழுதட்டில் அமிர்தகலா தேவியும் நாக்கில் சரஸ்வதியும் இருந்து காப்பாற்றட்டும். பற்களை கௌமாரியும் கழுத்தின் நடுவில் சண்டிகையும் காப்பாற்றட்டும். உள்நாக்கை சித்திரகண்டா தேவியும் தாடைகளை மகாமாயையும் மோவாய் கட்டையை காமாட்சியும் வாக்கை சர்வமங்களா தேவியும் காப்பாற்றட்டும். கழுத்தில் பத்ரகாளியும் முதுகெலும்பில் தனுரத்ரி தேவியும் கழுத்தின் வெளியில் நீலக்ரீவா தேவியும் கழுத்தெலும்பை நலகூபரி தேவியும் காப்பாற்றட்டும். இரு தோள்களையும் கட்கதாரிணியும் இரு புஜங்களையும் வஜ்ரதாரிணியும் கைகளில் தண்டினியும் விரல்களில் அம்பிகையும் காப்பாற்றட்டும். நகைகளை சூலேஸ்வரி ரட்சிக்கட்டும். கக்ஷங்களை அனலேஸ்வரி ரட்சிக்கட்டும். ஸ்தனங்களை மகாதேவி ரட்சிக்கட்டும். மனதை சோகவிநாசினி ரட்சிக்கட்டும். ஹிருதயத்தை லலிதா தேவியும் வயிற்றில் சூலதாரிணியும் நாபியை காமினி தேவியும் ரகசிய ஸ்தானத்தை குஹ்யேஸ்வரியும் ரட்சிக்கட்டும். பூதநாதா லிங்கத்தையும் மகிஷவாகினி அபானுத்வாரத்தையும் இடுப்பில் பகவதியும் முழங்கால்களை விந்திய வாசினியும் ரட்சிக்கட்டும். துடைகளை மகாபலா தேவியும் முழங்கால் நடுவில் விநாயகி தேவியும் கணுக்கால்களில் நாரசிம்மி தேவியும் பின்னங்கால்களில் மிதௌஜசியும் ரட்சிக்கட்டும். கால் விரல்களை ஸ்ரீதரியும் பாதத்தின் கீழ் தலவாசினியும் நகங்களை தம்ஷ்டகராலியும் கேசங்களை ஊர்த்துவ கேசினியும் மயிர்கால்களில் கௌபேரியும் தோலை வாகீஸ்வரியும் இரத்தம் வீரியம் கொழுப்பு மாம்சம் எலும்பு மூளை இவற்றை அன்னை பார்வதியும் ரட்சிக்கட்டும். குடல்களை காலராத்திரியும் பித்ததாதுவை மகுடேஸ்வரியும் ஆதார கமலங்களில் பத்மாவதியும் கபதாதுவில் சூடாமணியும் ரட்சிக்கட்டும். நகங்களின் பிரகாசத்தை ஜுவாலாமுகியும் எல்லா ஸ்தனிகளிலும் அபேத்யா தேவியும் ரட்சிக்கட்டும். பிராமணி எனது சுக்லத்தை ரட்சிப்பாய். நிழலை சந்திரேஸ்வரி ரட்சிக்கட்டும். தர்மச்சாரிணி எனது அகங்காரத்தையும் மனதையும் புத்தியையும் ரட்சிப்பாய். அவ்வாறே பிராணனையும் அபானனையும் வியானனையும் சமானனையும் உதானனையும் ரட்சிப்பாய். புகழையும் கீர்த்தியும் அழகையும் எப்போதும் சக்ரினியை ரட்சிக்கட்டும். இந்திராணி எனது கோத்திரத்தை ரட்சிப்பாய். சண்டிகே எனது பசுக்களை ரட்சிப்பாய். மகாலட்சுமி புத்திரர்களை ரட்சிக்கட்டும். பைரவி மனைவியை ரட்சிக்கட்டும். ஷமங்கரி வழியை ரட்சிக்கட்டும். விஜயா எல்லா புறத்தும் இருந்து எங்கும் காக்கட்டும். தேவியே எந்த இடம் கவசமில்லாமல் காக்கப்படாமல் உள்ளதோ அதையெல்லாம் ஜெயந்தி எனவும் பாபநாசினி எனவும் பெயர் பெற்ற நீயே காத்தருளல் வேண்டும். தனக்கு உயர் நலனை கோருபவன் தேவியின் ஸ்மரணமாகிற கவசமின்றி ஒரு அடி கூட செல்லக்கூடாது. எப்போதும் கவசம் பூண்டவனாயின் எங்கெங்கு சென்றாலும் அங்கங்கு நாடிய பொருள் கைகூடுதலும் எல்லா எண்ணங்களின் சித்தியும் எய்துவான். எந்தெந்த விருப்பங்களை விரும்புகிறானோ அவைகளையெல்லாம் நிச்சயமாய் அடைவான்.
அப்புருஷன் இப்புவியில் நிகரற்ற ஐஸ்வர்யத்தை அடைவான். போரில் வெல்லப்படாதவனாகவும் பயமற்றவனாகவும் அம்மனிதன் விளங்குவான். கவசத்தினால் காக்கப்பட்ட புருஷன் உலகிலும் பூஜிக்கத்தக்கவனாவான். தேவியின் இக்கவசம் தேவர்களாலும் அடைதற்கரியது. தினந்தோறும் உச்சந்தியிலும் நியமத்துடனும் ஸ்ரத்தையுடனும் எவன் இதனை படிக்கின்றானோ அவனுக்கு சதவிசம்பத்து சித்திக்கும். உலகிலும் அவன் பிறரால் ஜெயிக்கப்பட மாட்டாதவனாவான். அவன் துர்மரண பயமற்றவனாய் 100 ஆண்டும் அதற்கு மேலும் வாழ்வான். தோலிலும் இரத்தத்திலும் தோன்றும் வியாதிகள் எல்லாம் நாசமடையும். இப்புவியில் இயற்கையில் ஸ்தாவரங்களிலிருந்தும் ஜங்கமங்களிலிருந்தும் உண்டாகிய விஷமாயினும் செயற்கை விஷமாயினும் மந்திர தந்திரங்களால் செய்யப்பட்ட அபிச்சாரங்களாயினும் எல்லாம் நாசமடையும். பூமியில் சஞ்சரிப்பவர்களும் ஆகாயத்தில் சஞ்சரிப்பவர்களும் நீரில் தோன்றுபவர்களும் உபதேச மாத்திரத்தால் தோன்றுபவர்களும் உடலுடன் தோன்றியவர்களும் குலதேவதைகளும் மாலா தேவதைகளும் அவ்வாறே டாக்கினி சாக்கினி முதலிய தேவதைகளையும் கோர வடிவில் அந்தரிக்ஷத்தில் சஞ்சரிப்பவர்களும் மகாபலம் பொருந்திய டாக்கினிகளும் கிரக பூத பிசாசங்களும் யக்ஷ கந்தர்வ ராட்சசர்களும் பிரம்ம ராட்சசர்களும் வேதாளங்களும் குக்ஷ்மாண்ட பைரவாதி துர்தேவதைகளும் கவசத்தை ஹிருதயத்தில் தரித்த அவனை கண்ட மாத்திரத்தில் ஒடுங்கி போகின்றனர். அரசனிடமிருந்து வெகுமதியின் உயர்வும் சிறந்த நிலைமையின் ஏற்றமும் உண்டாகும். புவியெங்கும் கீர்த்தி பரவ பெற்று அவன் புகழ் ஓங்கப் பெறுவான். சாதகன் முதலில் கவசத்தை ஜபம் செய்து கொண்டு பிறகு 700 மந்திரங்களை கொண்ட சண்டி ஸ்தோத்திரத்தை ஜபிக்க வேண்டும். மலைகளும் வனங்களும் காடுகளும் கொண்ட இப்பூமண்டலம் உள்ளவரை இவ்வுலகில் அவனுடைய புத்திர பௌத்திர சந்ததி நீடித்து நிலை பெறும். உடல் வாழ்க்கையின் முடிவில் தேவர்களும் அடைவதற்கரிய உயர்ந்த அழியா பதவியை மகா மாயையின் பிரசாதத்தால் எய்துவான். இங்கனம் ஸ்ரீ வராக புராணத்தில் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்களால் அருளப் பெற்ற தேவியின் கவசம் முற்றிற்று. கலா ஸ்தோத்திரம். மார்க்கண்டேய முனிவர் கூறியது: ஜெயந்தி, மங்களா, காளி, பத்ரகாளி, கபாலினி, துர்கா, ஷமா, சிவா, தாத்ரி, ஸ்வாகா, ஸ்வதா என பெயர் பெற்ற உமக்கு நமஸ்காரம். மது கைடவர்களை நாசம் செய்தவளே, பிரம்மாவிற்கு அருள் புரிந்தவளே, உனக்கு நமஸ்காரம். எனக்கு ரூபத்தை அளிப்பாய், ஜெயத்தை அளிப்பாய், கீர்த்திகளை அளிப்பாய், என் சத்ருக்களை அழிப்பாய். மகிஷாசுர நாசத்தை செய்து காத்தவளே, பிரம்மாவிற்கு வரமளித்தவளே, உனக்கு நமஸ்காரம். உலகனைத்தாலும் வணங்க பெற்ற பாதங்களை உடையவளே, தேவர்களுக்கு சத்ரு ஜெயம் என்னும் சௌபாக்கியத்தை அளிப்பவளே, இரத்த பீஜனை வதைத்த தேவியே, சண்ட முண்டர்களை நாசம் செய்தவளே, எண்ணுதற்கரிய ரூபமும் சரித்திரமும் படைத்தவளே, எல்லா சத்ருக்களையும் நாசம் செய்பவளே, பரபிரம்ம சுரூபியான சண்டிகே, எப்போதும் பக்தியுடன் வணங்குவோர்க்கும் உன்னை நமஸ்கரிக்கும் எனக்கும் ரூபத்தை அளிப்பாய், ஜெயத்தை அளிப்பாய், கீர்த்தியை அளிப்பாய், என் சத்ருக்களை அளிப்பாய். சண்டிகே, வியாதியை நாசம் செய்பவளே, பக்தியை முன்னிட்டு உன்னை துதிப்போர்க்கு ரூபத்தை அளிப்பாய், ஜெயத்தை அளிப்பாய். சண்டிகே, எவர்கள் எப்போதும் உன்னை பக்தியுடன் அர்ச்சிக்கிறார்களோ அவர்களுக்கு ரூபத்தை அளிப்பாய், ஜெயத்தை அளிப்பாய். தேவி, சௌபாக்கியமும் ஆரோக்கியமும் அளிப்பாய், பிரம்மானந்தமாகிய பரம சுகத்தையும் அளிப்பாய், சத்துருக்களின் நாசத்தை அளிப்பாய், நிரதிசயமான பலத்தையும் அளிப்பாய். தேவி, மங்களத்தை அளிப்பாய், பரந்த செல்வத்தை அளிப்பாய், கல்விமானாகவும் புகழ் பெற்றவனாகவும் செல்வம் படைத்தவனாகவும் இம்மனிதனை செய்வாய். பிரபலமான தைத்தியர்களின் கர்வத்தை அளித்தவளே, சண்டிகே, உன்னை வணங்கும் எனக்கு ரூபத்தை அளிப்பாய், ஜெயத்தை அளிப்பாய். 4 கரமுடையவளே, நான்முகன் பிரம்மாவால் துதிக்க பெற்றவளே, பரமேஸ்வரி தாயே, தேவி, அம்பிகே, இடைவிடாத பக்தியுடன் கிருஷ்ணனால் துதிக்க பெற்றவளே,
பார்வதி நாதனால் பூஜிக்கப்பட்டவளே பரமேஸ்வரி. தேவர்களும் அசுரர்களும் தங்கள் முடியிலுள்ள இரத்தினங்களை தொட்டு வணங்கும் சரணங்களை உடையவளே அம்பிகே. இந்திராணியின் பதியால் உள்ளன்புடன் பூஜிக்க பெற்றவளே பரமேஸ்வரி தாயே. தேவி, கொடிய தோள் வலி படைத்த தைத்தியர்களின் கர்வத்தை நாசம் செய்தவளே. தேவி, பந்தங்களற்ற பக்தர்களுக்கு பரமானந்த மூலமான முக்தியை அளிப்பவளே அம்பிகே. மனத்துக்கு இனியவளாயும் மனதின் போக்கை அறிந்து நடப்பவளாயும் கடத்தற்கரிய சம்சார சாகரத்தை கடந்ததற்கு உதவி புரிபவளாயும் நற்குலத்தில் உதித்தவளாயும் உள்ள மனைவியை அளிப்பாய். இந்த ஸ்தோத்திரத்தை படித்துவிட்டு மகா ஸ்தோத்திரமாகிய தேவி மகாத்மியத்தை சாதகனாகிய மனிதன் படிக்க வேண்டும். அது சப்தசதி பாராயண கணக்கில் அடங்கியது. அதனால் சிறந்த பலன் கைகொள்ளும். சர்வ சம்பத்துக்களையும் அவன் அடைவான். இங்கனம் மார்க்கண்டேய புராணத்தில் அர்க்கலா ஸ்தோத்திரம் முற்றிற்று. விசுத்த ஞானமே சரீரமாயும் 3 வேதங்களே தெய்வீக கண்ணனையும் கொண்டு உயர் நலத்தை கூட்டுவித்ததற்கு காரண ரூபியாய் பாதி சந்திரனை தலையில் அணிந்து விளங்கும் பரமசிவனுக்கு நமஸ்காரம். எல்லா மந்திரங்களும் இதை சப்தசதி பாராயணம் என்றே கூறுகின்றது. அபிகீலகம் என அறிய வேண்டும். எந்த மந்திரத்தையும் இடைவிடாது ஒரு மனத்தினாய் ஜபிக்கும் ஒருவன் க்ஷேமத்தை அடைகின்றான். அங்கனம் ஜபிப்பவனுக்கு உச்சாடனம் முதலியவை சித்திக்கின்றன. கிடைத்தற்கரிய எல்லா பொருட்களும் கிடைக்கின்றன. ஆனால் மந்திர ஜபமில்லாமல் தேவி மகாத்மியமாகிய இதனால் துதிப்பவர்களுக்கு ஸ்தோத்திர மாத்திரத்தினாலேயே தேவி சித்தி அளிக்கின்றாள். அப்புருஷனுக்கு காரிய சித்திக்கு மந்திரமோ மூலிகையோ வேறு எதுவுமோ வேண்டியதில்லை. ஜபமில்லாமலேயே உச்சாடனம் முதலிய எல்லாம் சித்திக்கும். இது பரிபூரண பலனை அளிப்பது. பல மந்திரங்களில் எது சிறந்தது என்று உலகில் ஏற்படும் சந்தேகமாகிய இதை கருதிய பரமசிவன் இதுவே எல்லா நன்மைகளையும் அளிப்பதுமாக இருக்கட்டும் என்று இவ்வுலகிற்கு இதை அளித்தருளினார். சண்டிகையின் சோத்திரமாகிய இதை இரகசியமாக போற்றத்தக்கதாய் அவர் செய்தருளினார். அதனால் உண்டாகும் புண்ணியத்திற்கு முடிவே இல்லை என்ற அந்த நிர்ணயத்தை உள்ளபடி உணர்தல் வேண்டும். வேத மந்திர ஜபம் செய்பவனும் வேறு மந்திரத்தை ஜபம் செய்பவனும் தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்வானாயின் அவன் எல்லா நன்மைகளையும் சந்தேகமின்றி அடைவான். கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசியிலோ அஷ்டமியிலோ ஒருமைப்பட்ட மனதுடன் எந்த சாதகன் நியாய வழியில் சம்பாதித்த தன் பொருளை தேவியிடம் சமர்ப்பிக்கின்றானோ பின்பு உலக வாழ்க்கையின் பொருட்டு அவசியமானதை தேவி அளித்ததென மீண்டும் பெற்று கொள்கின்றானோ அவனிடமே தேவி சந்தோஷமடைகிறாள். அவளை மகிழ்விக்க வேறு வழியில்லை. இந்த மாதிரி பூட்டினால் சித்தி மார்க்கம் மகாதேவரால் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய முறையில் எவன் தடையை நீக்கிவிட்டு சப்தசதி ஸ்தோத்திரமாகிய இதை நாள்தோறும் தெளிவுபட ஜபம் செய்கின்றானோ அவன் சித்தனாகவும் தேவியின் அடியார் கூட்டத்தை சேர்ந்தவனாகவும் கந்தர்வனாகவும் பிறரை காக்க வல்லவனாகவும் ஆவான். அவன் எங்கும் சஞ்சரிப்பவனாகவும் எங்கிருந்தும் அவனுக்கு பயம் உண்டாகாது. அற்ப ஆயுளில் மரணமடைய மாட்டான். மரணத்திற்கு பின் மோட்சத்தை அடைவான். நிஷ்கீலக முறையை அறிந்து கொண்டு சப்தசதி பாடத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதை அனுஷ்டிக்காதவன் வீணனாவான். ஆகையால் இதை அறிந்த பின்னரே குறைவற்ற இந்த ஸ்தோத்திர பாடம் புத்திமானால் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஸ்திரீகளிடம் சௌபாகியம் முதலிய எது காணப்படுகின்றதோ அது எல்லாம் தேவியின் அருளாலேயே ஏற்படுவதாகையாலும் பரம மங்களகரமான இந்த ஸ்தோத்திரம் ஜபித்தற்குரியது. பொதுவாக மெதுவாக ஜபம் செய்தாலும் பயனுண்டு எனினும் உறக்க பாராயணம் செய்வதாலேயே பரிபூரண பலன் ஏற்படும். ஆதலால் அங்கனமே அது ஆரம்பித்து அனுஷ்டிக்கப்பட வேண்டும். ஐஸ்வர்யம், சௌபாக்கியம், ஆரோக்கியம், சம்பத்து, சத்ருஜயம், உயர்ந்த மோட்சம் எல்லாம் எந்த பரதேவதையின் அருளால் கிட்டுகின்றனவோ அவள் ஏன் மக்களால் துதிக்கப்படுவதில்லை? இங்கனம் கீலக ஸ்தோத்திரம் முற்றிற்று.
ராத்திரி சூக்தம். ராத்திரி தேவியானவள் எழுந்தருளுகின்றாள். இந்திரிய சக்திகளால் எல்லா இடங்களிலுமுள்ள எல்லா பெருமைகளையும் எல்லா செயல்களையும் பார்க்கின்றாள். எல்லா பெருமைகளையும் தரிக்கின்றாள். அழிவற்ற அந்த தேவியானவள் முதலில் எங்கும் கீழும் மேலும் இருட்டை பரப்புகிறாள். வானுலகில் ஒளியால் அவளே இருட்டை போக்கவும் செய்கின்றாள். ராத்திரி தேவியானவள் எழுந்தருளுகின்றாள். தனது சகோதரியான விடியற்காலையை பிரகாசிப்பிக்கின்றாள். அதனால் இருள் தானே மறைகின்றது. ராத்திரி தேவதையாகிய அவள் இப்போதே நமக்கு பிரசன்னமாக வேண்டும். அவள் பிரசன்னமாவதால் நாம் கிரகங்களில் இன்புற்று வாழ்வோம். இரவில் பட்சிகள் மரங்களில் கூடுகளில் எங்கனம் சுகமாய் வசிக்கின்றனவோ அங்கனம் வசிப்போம். கிராமத்தில் வசிக்கும் ஜனங்களுள் அனைவரும் கிச்சக்தி வடிவான இரவு வந்ததும் அவளிடம் இன்புற்று ஒடுங்குகின்றன. பட்சிகள் ஒடுங்குகின்றன, பருந்துகள் ஒடுங்குகின்றன, காரியார்த்தமாய் பிரயாணம் ஒடுங்குகின்றனர். ராத்திரி ரூபியான சிற்சக்தியே துர்வாசனை வடிவான பெண் ஓநாயையும் பாவச் செயல் வடிவான ஆண் ஓநாயையும் எங்களை அணுகாமல் விரட்டிவிடு. சித்த வித்தத்தை அபகரிக்கும் காமமாகிய திருடனையும் விரட்டிவிடு. பின்னர் எங்களுக்கு மோட்ச இன்பத்தை அருள்பவளாய் நீ விளங்க வேண்டும். உஷா தேவியே, எல்லா பொருட்களையும் கவ்வியுள்ள அஞ்ஞானமாகிய இருளை அறவே என்னை அணுகாமல் இருக்க அகற்றிவிடு. செல்வத்தை அளித்து கடன் கட்டிலிருந்து விடுவிப்பது போல் ஞானத்தை அளித்து எல்லா அஞ்ஞான கட்டுகளினின்றும் விடுவித்தருள்வாய். சூரிய புத்திரியே, நீ பால் சுரக்கும் பசுவை போலாவாய். நான் உன்னை அணுகி ஸ்துதியால் வரவேற்கின்றேன். ராத்திரி தேவியே, காமாதி சத்ருக்களை உனது கிருபையால் ஜெயித்தருள எனது சோத்திர வடிவான இந்த ஹவிஸை அங்கீகரித்தருள வேண்டும். இங்கனம் ராத்திரி சூக்தம் முற்றிற்று. நவாக்ஷரி விளக்கம். ஸ்ரீ நவாக்ஷரி மகாமந்திரமாகிய இதற்கு மார்க்கண்டேய முனிவர் ஜெகதி சந்தம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தேவதை. ராம் என்று பீஜத்தை நாபியிலும், ஹ்ரீம் என்ற சக்தியை கருக்குழியிலும், ஹ்ரும் என்று கீலகத்தை பாதங்களிலும் நியாசம் செய்க. துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியின் திருவுருள் சித்திக்கும் பொருட்டு ஜபத்தில் இதற்கு பயன் என்று எல்லா அங்கங்களையும் தொடுக. பின்னர் கரநியாசமும் அங்கநியாசமும் செய்து பூர்புவஸ்வரோம் என்று தீமைகள் அணுகா வண்ணம் திக்பந்தம் செய்க. தியானம். தாயே, மதுகைடபர்களை வதம் செய்தவளே, மகிஷாசுரனுடைய பிராணனை போக்கியவளே, விளையாட்டாக தூம்ரலோச்சனனை வதைத்தவளே, சண்ட முண்டர்களை அழித்தவளே, இரத்த பீஜாசுரனை நிர்மூலமாக்கியவளே, சும்பனையும் நிசும்பனையும் ஒழித்தவளே, நித்தியமானவளே, துர்காம்பிகையே, உன்னை நமஸ்கரிக்கின்றேன். விரைவில் எனது பாபத்தை போக்கியருள்வாய். சம் என்ற பிருத்திவி பீஜத்தால் பிருத்திவி வடிவான உனக்கு கந்தம் சமர்ப்பிக்கின்றேன். ஹம் என்ற ஆகாச பீஜத்தால் பிருத்திவி வடிவான உனக்கு புஷ்பங்களால் பூஜிக்கின்றேன். எம் என்ற வாயு பீஜத்தால் வாயு வடிவிலான உனக்கு தூபம் காட்டுகின்றேன். ரம் என்ற அக்னி பீஜத்தால் அக்னி வடிவான உனக்கு தீபம் காட்டுகின்றேன். வம் என்ற அமிர்த பீஜத்தால் அமிர்த வடிவினான உமக்கு அமிர்த மகா நைவேத்தியத்தை தெரிவிக்கின்றேன். சம் என்ற சர்வாத்ம பீஜத்தால் சர்வாத்ம வடிவினான உன்னை எல்லா உபச்சாரங்களாலும் பூஜிக்கின்றேன். மந்திரம். ஐம் சித்ஸ்வரூபியான மகா சரஸ்வதி. ஹ்ரீம் சிதாத்மஸ்வரூபியான மகாலட்சுமி. க்ளீம் ஆனந்த ரூபிணியான மகாகாளி. எல்லா தீமைகளையும் சமனம் செய்யும் நிர்விகல்ப ரூபிணியான உன்னை ஹிருதய கமலத்தில் தியானிக்கின்றேன். பூர்வசுரோம் என்று திக்விமோச்சனமும் தியானமும் சம் முதலியவற்றில் பஞ்ச பூஜை சமர்ப்பணம். இரகசியத்திற்குள்ளும் இரகசியமானதை காப்பவள் நீ. என்னால் செய்யப்பட்ட ஜபத்தை ஏற்றுக்கொள்வாய். என்னிடம் உனது அருளால் எனக்கு நிலையான சித்தி உண்டாக வேண்டும். இங்கனம் நவாக்ஷரி விளக்கம் முற்றிற்று. ஸ்ரீ மகாகாளி தியானம். பகவான் விஷ்ணு
யோக நித்திரையில் இருக்கும்போது தோன்றிய மது கைடப அசுரர்களை சம்ஹரிக்கும் பொருட்டு தாமரை பூவில் உதித்த பிரம்மதேவர் எந்த தேவியை ஸ்துதித்தாரோ அந்த மகாகாளியை சேவிக்கின்றேன். அவள் தனது 10 கைகளில் வாள், சக்கரம், கதாயுதம், பாணம், வில், பரிகம், சூலம், புசுண்டி, தலை, சங்கம் இவற்றை தரித்து சர்வாங்க பூஷிதையாய் நீலமணி கொப்பான காந்தியுடனும் 3 கண்களுடனும் 10 முகங்களுடனும் 10 கால்களுடனும் விளங்குகின்றாள். காளி தேவியின் தியானம் முற்றிற்று. ஸ்ரீ தேவி மகாத்மியம். முதல் அத்தியாயம். மது கைடப வதம். மார்க்கண்டேய முனிவர் கூறுகிறார், எவர் சூரிய புத்திரனோ சாவர்ணி என பெயர் பெற்றவரோ 8வது மனுவாக கூறப்படுகிறாரோ அவருடைய வரலாற்றை விரிவாக கூறப்போகும் என்னிடம் கேட்பாயாக. சூரியகுமாரனும் மகா பாக்யசாலியும் சாவர்ணி என பெயர் பெற்றவருமான அவர் மகாமாயையின் அனுகிரகத்தால் எங்கனம் மன்மந்திராதிபதியாக ஆனார் என்பதை கூறுகிறேன். முன்னொரு காலத்தில் ஸ்வாரோஷிஷ மன்மந்திர முடிவில் சைத்திர வம்சத்தில் உதித்தவனாயும் சுரதன் என பெயர் பெற்றவனாயும் பூமண்டலம் முழுவதும் ஆண்ட ஒரு அரசர் இருந்தார். தன் வயிற்றில் பிறந்த புத்திரர்களைப் போல் நன்றாகத்தான் பிரஜைகள் அனைவரையும் பரிபாலித்து வந்த அந்த அரசருக்கு அப்போது கோலா வித்வம்சிகள் என பிரபலமான அரசர்கள் பகைவர்களாயினர். பராக்கிரமம் மிக்க சேனைகளுடைய அவருக்கு அவ்வெதிரிகளுடன் அவர்களின் நாட்டில் போர் மூண்டது. அவர்கள் பலம் குறைந்தவர்களாயினும் அந்த போரில் கோலா வித்வம்சிகளால் அவன் ஜெயிக்கப்பட்டான். பிரபலமான அந்த எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்ட அப்புண்ணியவான் அதன் பிறகு தனது நகருக்கு திரும்பி தன்னுடைய தேசத்திற்கு மட்டுமே தலைவனாக இருந்தான். பின்னர் சொந்த தலைநகராகிய அங்கும் துஷ்டர்களும் கெட்ட எண்ணமுடையவர்களும் பலசாலிகளுமான அவனுடைய மந்திரிகளால் பலங்குறைந்த அவனுடைய பொக்கிஷங்களும் சைன்யமும் அபகரிக்கப்பட்டன. பிறகு ஆட்சியை இழந்த அவ்வரசன் ஒருவனாகவே குதிரையின் மீதேறி வேட்டையாட போவதாக சாக்கு காட்டி வழி தெரியாத வனத்துட் புகுந்தான். அங்கு மேதஸ் என்னும் த்விஜத் சிரேஷ்டருடைய ஆசிரமத்தை கண்டான். அது அம்முனிவராலும் அவரது சிஷ்யர்களாலும் பிரகாசிப்பதாகவும் இம்சையை மறந்து சாந்தமாய் விட்ட துஷ்ட மிருகங்கள் சூழ்ந்ததாயும் இருந்தது. அந்த அரசன் அம்முனிவரால் உபசரிக்கப்பட்டு முனிசிரேஷ்டருடைய அவ்வாசிரமத்தில் இங்கும் அங்கும் சஞ்சரித்து கொண்டு சிறிது காலம் இருந்தான். மமதை குடிகொண்ட உள்ளத்தனாகிய அவன் அப்போது அங்கிருந்து கொண்டு பின்வருமாறு சிந்திக்கலானான். தன் முன்னோர்களால் முன்பு பரிபாலிக்கப்பட்ட ராஜதானியானது என்னால் இழக்கப்பட்டதல்லவா? நடத்தை கெட்டவர்களான எனது வேலையாட்களாகிய அவர்களால் ராஜ்யம் தர்ம வழியில் பரிபாலிக்கப்படுகிறதோ இல்லையோ, எப்போதும் மதம் கொண்டதும் பராக்கிரமம் மிகுந்ததுமாகிய எனது பிரதானமான அந்த யானை எனது எதிரிகளின் வசமாகி என்ன அனுபவங்களை அடைய போகிறதோ அறியேன். எவர்கள் எப்போதும் பிரீத்தியாலும் தனத்தாலும் உண்டியாலும் எனக்கு வசப்பட்டவர்களாய் இருந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக அந்நிய அரசர்களுக்கு இப்போது சேவை செய்கிறார்கள். ஆலோசிக்காமல் செலவிடும் சீலமுடையவர்களும் எப்போதும் அழிவையே செய்பவர்களுமாகிய அவர்களால் மிகவும் கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வைத்த அந்த பொக்கிஷம் நாசமாக போகிறது. இதையும் மற்ற விஷயங்களையும் அவ்வரசன் இடைவிடாது சிந்திக்கலானான். வேதியருடைய ஆசிரமத்திற்கு அருகில் அங்கு ஒரு வைசியனை அவன் சந்தித்தான். ஆனால் அவ்வைசியன், ஐயனே, நீர் யார்? இங்கு வருவதற்கு காரணம் என்ன என்று வினவப்பட்டான். சோகம் பிடித்தவர் போலும் மனதுடைந்தவர் போலும் நீர் காணப்படுவது ஏன்? அன்புடன் கூறிய அரசனுடைய இவ்வார்த்தையை கேட்ட அவ்வைசியன் அவ்வரசனிடம் வணக்க ஒடுக்கத்துடன் பின்வருமாறு பதிலளித்தான். வைசியன் கூறியது: நான் தனிகர் குலத்துதித்த வைசியன். சமாதி என்பது எனது பெயர். பணப்பேராசையால் ஒழுக்கங்கெட்ட புத்திரர்களாலும் மனைவியாலும் கைவிடப்பட்டவனாய் தனத்தையும் தாரத்தையும் புத்திரர்களையும் இழந்து என்னுடைய தனத்தை அபகரித்து கொண்ட நண்பர்களாலும் பந்துக்களாலும் விலக்கப்பட்டு துன்புற்று வனத்தை அடைந்துள்ளேன். அப்படிப்பட்ட நான் புத்திரர்கள், பந்துக்கள், மனைவி இவர்களுடைய மேல் போக்கு நல்லதோ கெட்டதோ
இங்கிருந்து கொண்டு அறிய முடியவில்லை. எப்பொழுது அவர்கள் வீட்டில் இன்பம் ஏற்பட்டுள்ளதோ துன்பம் ஏற்பட்டுள்ளதோ, என் புத்திரர்கள் எப்படி இருக்கிறார்களோ, நல்ல வழியில் செல்லுகிறார்களோ கெட்ட வழியில் செல்கிறார்களோ? அரசர் கூறியது, பேராசை பிடித்த எந்த புத்திரர்களாலும் மனைவியாலும் தனத்திலிருந்து நீங்கள் விலக்கி தள்ளப்பட்டீர்களோ அவர்களிடம் ஏன் உமது மனம் சிநேகபாசத்தால் கட்டுப்பட வேண்டும்? வைசியர் கூறியது, என்னை பற்றிய வார்த்தை நீங்கள் எப்படி கூறினீர்களோ அது அப்படித்தான் இருக்கிறது. என் மனம் கடினமாகி கட்டுப்பட்டு நிற்கவில்லையே, என்ன செய்வேன்? பணத்தில் பேராசை கொண்ட எவர்களால் பிதா என்ற சிநேகமும் பதி என்ற பிரீத்தியும் பந்து என்ற பிரீத்தியும் விடப்பட்டு நான் விலக்கப்பட்டேனோ அவர்களிடத்தில் என் மனம் இன்னும் பிரீத்தியுடனேயே இருக்கிறது. மகாமதி வாய்ந்தவரே, இது தெரிந்தும் கூட ஏன் இப்படி என்று எனக்கு தெரியவில்லை. எந்த குணமற்ற பந்துக்களிடம் என் மனமானது பிரேமையால் பிணிக்கப்பட்டுள்ளதோ அவர்களை குறித்து எனக்கு பெருமூச்சும் மனக்கலக்கமும் உண்டாகிறது. பிரீத்தியற்ற அவர்களிடம் என் மனம் கடினமாகவில்லையே, அதற்கு நான் என்ன செய்வேன்? மார்க்கண்டேய முனிவர் கூறியது, வேதியரே, பிறகு இந்த சமாதி என்ற வைசியனும் அந்த அரச சிரேஷ்டனும் இருவரும் கூடி அம்முனிவரை அணுகினார்கள். முறைப்படி மரியாதையுடன் வைசியனும் அரசனும் ஆகிய இருவரும் அவருடன் சம்பாஷித்து அவர் அருகில் வீற்றிருந்த சில வரலாறுகளை பேசினார்கள். அரசர் கூறியது, ஐயனே, உம்மை ஒன்று கேட்க விரும்புகிறேன், அதை கூற வேண்டும். என்னுடைய சித்தத்திற்கு அடக்கமில்லாமல் என் மனதிற்கு ஏற்படும் துக்கத்திற்கு எது காரணமோ அதை கூற வேண்டும். முனி சிரேஷ்டரே, அரசை இழந்துவிட்ட எனக்கு அறிவுள்ளவனாயினும் அறியாதவனைப் போல் அரசாங்கங்களில் மமதை உள்ளதோ அது ஏன்? இவனும் இவ்வைசியனும் புத்திரர்களாலும் தாரத்தாலும் வேலைக்காரர்களாலும் அவ்வாறே ஒதுக்கப்பட்டவன், சொந்த ஜனங்களாலும் தள்ளப்பட்டவன். அப்படி இருந்தும் அவர்களிடம் இன்னும் மிகவும் பிரீத்தியுடையவனாய் இருக்கிறான். நானும் அப்படித்தான். இருவரும் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்து உள்ளோம். குற்றங்காணப்பட்ட பின்னும் விஷயத்தில் மனைவி, மக்கள், பொருள், அரசு முதலியவற்றில் மமதையால் கவரப்பட்ட மனத்தினராயிருக்கின்றோம். பெருமை வாய்ந்தவரே, ஞானிகளுக்கும் மோகம் ஏற்படுகின்றதே, அது ஏன்? ஞான கண் இல்லாதவர்களன்றோ மூடத்தன்மை ஏற்படும். அது எனக்கும் இவனுக்கும் ஏற்பட்டுள்ளது. முனிவர் கூறியது, பெருமை வாய்ந்தவனே, எல்லா பிராணிகளுக்கும் இந்திரியங்களில் சஞ்சரிக்கும் விஷயங்களில் அறிவுண்டு. விஷயமும் அவ்வாறே வெவ்வேறாக இருக்கிறது. சில பிராணிகள் பகல் குருடு, வேறு சில இரவில் குருடு. மற்றும் சில பிராணிகள் பகலிலும் அவ்வாறே இரவிலும் சமமான பார்வையுடையவை. நீர் சொல்லுகிறபடி மனிதர்கள் உண்மையில் அறிவு படைத்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் மட்டும்தான் அங்கனம் அறிவு படைத்தவர்கள் என்பதில்லை. ஏனெனில் பசு, பக்ஷி, மிருகம் முதலிய எல்லாம் அங்கனம் அறிவு படைத்தவையே. எது அந்த மிருகங்களுக்கும் பக்ஷிகளுக்கும் இருக்கின்றதோ அந்த அறிவுதான் பொதுவாக மனிதர்களுக்கும் இருக்கின்றது. மனிதர்களுக்கு உள்ளது எதுவோ அது பிராணிகளுக்கும் இருக்கின்றது. மற்ற வியாபாரங்களுக்கும் இரு சாரருக்கும் சமம். அறிவிருந்தாலும் தாம் பசியினால் பீடிக்கப்பட்டிருந்ததாலும் மோகத்தினால் தம் குஞ்சுகளின் அலகில் இரையை போடுவதில் ஆதரவு கொண்டுள்ள இப்பக்ஷிகளை பார்ப்பாய். மானிட சிரேஷ்டனே, மனிதர்கள் அவ்வாறே புத்திரர்களிடம் மிகுந்த அபிமானம் உடையவர்கள்தான். இவர்கள் செய்யும் உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் கிடைக்கும் என்ற பேராசையல்லவா இங்கனம் செய்கிறார்கள். அதை நீ காணவில்லையா? அதனால்தான் மமதை என்னும் சுழலுடன் கூடிய மோக மடுவில் இவர்கள் வீழ்த்தப்பட்டுள்ளவர்களாக இருக்கின்றனர். பிரபஞ்சத்தில் இருப்பிற்கு காரணமாக மகா மாயையின் மகிமையினால் அது நிகழ்கின்றது. அதில் ஆச்சரியப்பட வேண்டியது எதுவுமில்லை. இந்த மகா மாயை உலகநாயகனாகிய ஹரியினுடைய யோக நித்திரையாகிறாள். அதனால் உலகம் மயக்கப்படுகின்றது. ஞானிகளுடைய சித்தங்களையும் அந்த மகா மாயா தேவியான பகவதி வலுவில் கவர்ந்து மோகத்தில் செலுத்துகிறாள்.
அவளாலே தான் அசைவதும் அசையாததுமான உலகமெல்லாம் சிருஷ்டிக்கப்படுகின்றது. அவள் மகிழ்ந்தால் மானிடர்க்கு முக்திக்கு வரமளிப்பவளாகின்றாள். அவளே வித்தை உயர்வர உயர்ந்தவள், முக்திக்கும் வித்தாகியவள், என்றும் உள்ளவள். ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாகிய அவளே தான் சம்சார தலைகளுக்கும் காரணமாயிருப்பவள். அரசர் கூறியது, ஐயனே, எவளை தங்கள் மகாமாயை என்று கூறுகிறீர்களோ அந்த தேவி யார்? அவள் எங்கனம் தோன்றினாள்? வேதியரே, அவளுடைய செயல் என்ன? அந்த தேவி என்ன மகிமை உடையவள்? என்ன ஸ்வரூபம் உடையவள்? எங்கிருந்து உண்டாகியவள்? பிரம்ம ஞானிகளில் சிரேஷ்டரே, உம்மிடம் அதையெல்லாம் கேட்க விரும்புகின்றேன். ரிஷி முனிவர் கூறியது, உலகே உருக்கொண்ட அவள் என்றும் உள்ளவள். அவளாலேயே அது எல்லாம் வியாபிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருந்த போதிலும் அவளுடைய உற்பத்தி பக்தர்களின் பொருட்டு பலவிதமாய் தோன்றுகிறது. என்னிடமிருந்து நீ அதை கேட்பாய். தேவர்களின் காரிய சித்திக்காக அவள் எப்போதும் ஆவிர்பவிக்கிறாளோ அப்போது நித்தியாயினும் அவள் உலகில் உற்பவித்ததாக சொல்லப்படுகின்றாள். கல்பத்தின் முடிவில் பிரபஞ்சம் ஒரே ஜலமயமாகிவிட்ட போது பிரபுவும் பகவானுமாகிய விஷ்ணு ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு எப்போதும் யோக நித்திரையில் ஆழ்ந்தாரோ அப்போது பயங்கரமானவர்களும் மது கைடபர்கள் என்று பெயர் பெற்றவர்களுமான 2 அசுரர்கள் தோன்றினார்கள். விஷ்ணுவின் காதினுள்ள அழுக்கினின்று தோன்றிய அவர்கள் பிரம்மாவை கொல்வதற்கு முயற்சித்தார்கள். பிரஜைகளுக்கு நாயகனும் பிரபுவுமான பிரம்மதேவர் விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து கொண்டு தூங்கும் ஜனார்த்தனையும் தன்னை எதிர்க்கும் உக்கிர வடிவான அவ்வசுரர்களையும் பார்த்து ஏகாக்கிர சித்தத்துடன் உலக நாயகியும் உலகின் தாயும் உலகை காப்பவளும் அழிப்பவளும் தேஜோ மூர்த்தியான விஷ்ணுவின் நித்திரை வடிவினலும் ஒப்பற்றவளுமாகிய அந்த யோக நித்ரா தேவியை துதிக்கலானார். பிரம்மதேவர் கூறியது, அழிவற்றவளே, நித்தியமானவளே, நீயே ஸ்வாகா, நீயே ஸ்வதா, நீயே வஷட்காரம், நீயே சர்வரூபிணி, அமிர்தஸ்வரூபிணி, பிரணவஸ்வரூபிணி, அரை மாத்திரை வடிவினளாயிருப்பவளும் என்றும் உள்ளவளும் நீயே, திரை வடிவினளாயிருப்பவளும் என்றும் உள்ளவளும் நீயே. எந்த தேவி விசேஷமாய் கூற முடியாதவளோ அவளும் நீயே. தேவி நீயே, சந்தியே நீயே, சாவித்ரி ஒப்புயர்வற்ற அன்னையும் நீயே. இவ்வுலகமானது உன்னாலேயே தாங்கப்படுகிறது, உன்னாலேயே ஆக்கப்படுகிறது. தேவி, இது உன்னாலேயே பாலிக்கப்படுகிறது. முடிவில் எப்போதும் நீயே இதை உண்டு விடுகிறாய். சிருஷ்டியில் உற்பத்தி வடிவாகவும் பாலனத்தில் ஸ்திதி வடிவாகவும் உள்ளவள் நீயே, உலக வடிவானவளே. அவ்வாறே முடிவில் பிரளயத்தில் இவ்வுலகிற்கு சம்ஹார வடிவாக உள்ளவளும் நீயே. மகா வித்தையும் மகா மாயையும் மகா புத்தியும் மகா ஸ்மிருதியும் நீயே. நீயே மகா மோக வடிவனளாயும் மகாதேவ சக்தியாயும் மகா அசுர சக்தியாகவும் இருக்கின்றாய். நீயே அனைத்திற்கும் மூல காரணமாகவும் முக்குணங்களையும் இயக்குவிப்பவளாகவும் இருக்கின்றாய். மரண கால ராத்திரியாகவும் பிரளய கால மகாராத்திரியாகவும் மோகராத்திரியாகவும் பயங்கர வடிவினளாகவும் இருக்கின்றாய். நீயே ஸ்ரீ, நீயே ஈஸ்வரி, நீயே ஹரி, நீயே நிச்சய வடிவான புத்தி. நாணமும் புஷ்டியும் அவ்வாறே சந்தோஷமும் அமைதியும் பொறுமையும் நீயே. வாளும் சூலமும் கதாயுதமும் சக்கரமும் ஏந்தி கோர வடிவாய் உள்ளவளும் நீயே. சங்கமும் வில்லும் பாணமும் புசுண்டியும் பரிகாயுதமும் தாங்கியவளும் நீயே. மங்களகரமானவளுக்கு மங்களம் மிக்கவளும் அழகு மிக்கவளும் நீயே. அகில வடிவினளே, பரதத்திற்கும் அபரதத்திற்கும் மேலான பரமேஸ்வரி தாயே நீயே.
சத்தாகவோ அசத்தாகவோ எவ்விடத்திலாயினும் எக்காலத்திலாயினும் எந்த வஸ்து உண்டோ அது அனைத்திற்கும் சக்தியாய் விளங்குபவள் எவளோ அப்படிப்பட்ட நீ அப்போது துதிக்கப்படுவது எங்கனம்? உலகை உண்டாக்கியவனும் உலகை காப்பவனும் உலகை உண்பவனும் எவனோ அவனும் கூட உன்னால் நித்திரையில் வசமாக்கப்பட்டிருக்க எவன்தான் உன்னை துதிக்கும் வல்லமை உடையவனாவான்? விஷ்ணுவும் நானும் ஈசானனும் எவ்வளால் உடல் தாங்கும்படி செய்விக்கப்பட்டோமோ அப்படிப்பட்ட உன்னை துதித்த எவன்தான் சக்தி உடையவனாவான்? தேவியே, அப்படிப்பட்ட நீ இவ்வாறான உன்னுடைய உதாரணமான பெருமைகளாலேயே நன்கு துதிக்கப் பெற்றவளாக விளங்குகின்றாய். வெல்லுதற்கரிய அரக்கர்களாகிய இம்மது கைடபர்களை மயக்க வைக்க வேண்டும். உலக நாயகனாகிய அச்சுதன் விரைவில் விழித்து கொள்ளவும் செய்ய வேண்டும். இக்கொடிய அசுரர்களை கொல்லும் பொருட்டு அவருக்கு எண்ணத்தையும் தோற்றுவிக்க வேண்டும். இங்கனம் பிரம்மாவால் துதிக்க பெற்ற தாமசி தேவி அங்கு அப்போது மது கைடபர்களை ஒழிக்க விஷ்ணுவை எழுப்பும் பொருட்டு வெளிப்படையாய் தோன்றாத அவருடைய கண், வாய், மூக்கு, புஜம், ஹிருதயம், மார்பு முதலிய ஸ்தானங்களினின்று வெளிப்போந்து பிரம்மாவின் கண்ணெதிரில் தோன்றினாள். அப்போது உலக நாயகராகிய ஜனார்த்தனர் நித்திரை நீங்கியவராய் எழுந்தார். ஒரே நீர்ப்பரப்பின் மேல் பாம்பு படுக்கையிலிருந்து எழுந்த அவர் அப்போது வீரியமும் பராக்கிரமமும் மிகுந்தவர்களும் துஷ்டர்களுமான அம்மது கைடவர்களை கண்ணுற்றார். பின்னர் பகவான் ஹரி ஆனவர் எழுந்து கோபத்தால் கண் சிவந்தவர்களாய் பிரம்மாவை புசிப்பதற்கு ஆவேசம் பிறந்தவர்களாய் நின்ற அசுரர்களுடன் போர் புரியலானார். 5000 ஆண்டுகள் பகவான் அவர்களுடன் புஜங்களை ஆயுதமாக கொண்டு போர் புரிந்தார். பலத்தால் பித்து பிடித்தவர்களுமான அவர்கள் கேசவனை நோக்கி எங்களிடமிருந்து வேண்டிய வரத்தை கேட்கலாம் என்று கூறினர். ஸ்ரீ பகவான் கூறினார், எனக்கு பிரீத்தி செய்ய விருப்பம் உள்ளவர்களாயின் நீங்கள் இருவரும் இப்போதே என்னால் கொல்லப்படுபவர்களாக வேண்டும். இங்கு வேறு வரத்தால் ஆவதென்ன? இவ்வளவே என் வரம். முனிவர் கூறியது. வஞ்சிக்கப்பட்டோம் என்று உணர்ந்து அவர்கள் அப்போது உலகமெங்கும் ஒரே ஜலமயமாய இருக்க கண்டு கமலக்கண்ணனாகிய பகவானை நோக்கி, எங்கு பூமி மறைவான இடம் ஜலத்தில் முழுகாமல் இருக்கின்றதோ அங்கு எங்களை கொல்லலாம் என்று கூறினர். அங்கனமே ஆகுக என்று சங்கு சக்கரதாரியான பகவான் அவர்களுடைய தலைகளை தனது துடை மறைவில் இருத்தி கொண்டு சக்கரத்தால் சேதித்தார். பிரம்மாவால் துதிக்கப் பெற்ற இப்பரதேவதை இங்கனம் தானாகவே தன்னை தோற்றுவித்தாள். இந்த தேவியினுடைய பெருமையை உமக்கு மேலும் கூறுகிறேன், கேளும். ஜெய ஜெய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சர்வாணிக்க மன்மந்திரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் முதல் அத்தியாயம் முற்றிற்று. மகாலட்சுமி தியானம். அக்ஷமாலை, பரசு, கதாயுதம், பானம், குலிசம், தாமரைப்பூ, வில், குண்டிகை, தண்டம், சக்தி, வாள், சர்மம், சங்கம், மணி, மதுபாத்திரம், சூலம், பாசம், சக்கரம் முதலிய ஆயுதங்களை கைகளில் ஏந்தியவளும் கமலாசனத்தில் இருப்பவளும் பிரசன்ன முகத்தினவளும் மகிஷாசுரனை வதைத்தவளும் ஆகிய மகாலட்சுமி தாயே, இங்கு உன்னை சேவிக்கிறேன். மகாலட்சுமி தியானம் முற்றிற்று.